வணக்கம். இது நமது அரிசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சித்தர்களின் அரிசி மற்றும் இந்தியாவின் வயகரான சிறப்பு பெயர் பெற்ற கருங்குருவை அரிசியை பற்றி தான் பார்க்க போறோம். அதுல ரெசிபிஸும் பார்த்துடலாம். கருங்குருவினாலே கழிவு நீக்கம்னு சொல்லுவாங்க. திருமணமான தம்பதிகள் அல்லது குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதிகள் இருவருமே கருங்குருவை அரிசி உணவுகளை எடுக்கும் போது பெண்களின் கருப்பையில் உள்ள கழிவுகள் அல்லது நச்சுக்களை வெளியேற்றுகிறது. அதே போல ஆண்களின் உடல் உஷ்ணத்தை குறைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. நாம இப்ப கருங்குருவை அரிசியில ரெசிபிஸ் பார்க்கலாம். 2 கப் கருங்குருவை அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் வெள்ளை உளுந்த பருப்பை காலையில 1 hour ஊற வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து இருந்தால் அரிசியை ஊற வைக்கும் போதே உளுந்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். மாவு அரைப்பதற்கு 10 minutesக்கு முன்னாடி மாப்பிள்ளை சம்பா அல்லது பூங்கார் அவல் ஊற வச்சு 3 இன்கிரிடியன்ஸையும் சேர்த்து கிரைண்டர்ல அரைச்சு உப்பு சேர்த்து 5 to 6 hours புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவுலயே 2 வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் பார்க்கலாம். அரைச்ச மாவுல பாதி அளவு எடுத்து 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கேரட், 1 கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி அத்தனையும் குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் திக்கா ஊத்தி எடுத்தா கருங்குருவை அடை ரெடி. இந்த கருங்குருவை அடைக்கு கார சட்னி ஆப்டா இருக்கும். இப்போ மீதி மாவுல இன்னொரு ரெசிபிஸ் பார்க்கலாம். மீதி மாவுல நம்ம குழிப்பணியாரம் தான் பார்க்க போறோம். உங்களின் சுவைக்கேற்ப மாவில் நாட்டு சர்க்கரை, துருவிய தேங்காய், ஏலக்காய் சேர்த்தா ஸ்வீட் பணியாரமாவோ அல்லது வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்து கார பணியாரமாவோ குழிப்பணியார சட்னியில் ஊற்றி எடுத்தா கருங்குருவை குழிப்பணியாரம் ரெடி. கார சட்னியை சைடிஷா வச்சு சர்வ் பண்ணிடலாம். குழந்தை வரம் கிடைக்க தடையா இருப்பதற்கு முக்கியமான காரணம் உடல் உஷ்ணம் தான். முடிந்தவரை தம்பதிகள் இருவருமே சோஃபா, குஷன் சேர்ல உட்காரத்தை தவிர்த்து மூங்கில் சேர் அல்லது பாய் விரித்து உட்காரவும். பெண்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை ஜூஸ் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். நமது முன்னோர்கள் நமது பாரம்பரிய அரிசிகள் பெயரிலேயே மருத்துவ குணங்களையும் சேர்த்திருக்கிறார்கள். அதாவது பெண்கள் பூப்படைந்தவுடன் தங்களின் கருப்பை ஆரோக்கியத்திற்கான பூங்கார், கழிவு நீக்கத்திற்கான கருங்குருவை, இரத்த சிவப்பணுக்களுக்கான இரத்தசாலி, இந்த 3 அரிசி உணவுகளை பெண்கள் தனது வாழ்நாள் முழுவதும் எடுத்து வருவது சிறந்தது. இது உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைத்து கருப்பையை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. அதே போல ஆண்களின் உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைத்து ஆண்மை வலுப்பெற மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், கருங்குருவை எடுத்து வர சீக்கிரமே நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.